தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th 12th ஐடிஐயில் நீங்கள் எனி ட்ரேட் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோவில் எனி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, கிராஜுவேட்டில் நீங்கள் எனி கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அந்தந்த குவாலிஃபிகேஷன் சம்மந்தமான வேலை வாய்ப்புகளையும் அறிவிச்சிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பெர்மனன்ட் தான், டெம்பரவரி கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் 26,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 29 ஜனவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ கிடைக்கிற சான்ஸை உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுங்க, ஃபோட்டோ மேலே சைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இங்கே உங்களுடைய பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஏஜ் எந்த டேட்டில் கால்குலேட் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/1/2024 கால்குலேட் பண்ணி போடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது வரம்பில் தளர்வு கேட்பறா அப்படி இருந்தீங்கன்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய ஜெண்டர், ஓகேங்களா, ஆண் பெண் மற்றும் 3ஆம் பாலினர் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபாதர், ஹஸ்பண்ட் அல்லது கார்டியன் நேம் எந்த பேரை மென்ஷன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ், நீங்கள் இப்போ உங்களுடைய நிரந்தர முகவரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மற்றும் டெம்பரவரி அட்ரஸ், ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை 2 பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் 2 நம்பருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ், ஓகேங்களா, மறக்காமல் மின்னஞ்சல் முகவரியும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். பயின்ற மொழி, மீடியம் ஆஃப் ஸ்டடி, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல விண்ணப்பதாரின் சொந்த நகரம் அல்லது கிராமம், நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய குடியுரிமை சிட்டிசன்ஷிப் இந்தியன் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எஸ் அல்லது நோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கோருபவரா, அதாவது பார்த்தீங்கன்னா அது என்னென்னங்கிறத சொல்கிறேன். எஸ்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கீழே எதுவும் பண்ண தேவையில்லை. எஸ் அப்படின்னா யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை அவங்க இருந்துச்சு அப்படின்னா எஸ் டிக் பண்ணுங்கள். முன்னாள் இராணுவத்தினர் எஸ் டிக் பண்ணுங்கள். இன்டர் காஸ்ட் மேரேஜ் அதாவது கலப்பு திருமணம் செஞ்சவங்க எஸ் டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் இந்த மாதிரியெல்லாம் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் கம்பல்சரி கேட்பாங்க. அது இருந்துச்சுன்னா இங்கே வச்சு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய மதம், எந்த ரிலீஜியன் நீங்கள், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஸ். அதுக்கடுத்தது இனப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த காலத்தை ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபில் பண்ணுங்கிறது நீட் கிடையாது. அதுக்கடுத்து டிக்ளரேஷன், உறுதிமொழியை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள், இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சிம்கோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஓகேங்களா. இங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நம்ம தமிழ்நாட்டில் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக கேட்டகரி வைஸாக பிடிச்சிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகிரினா 23 காலியிடங்கள், ஓபிசினா 12, எஸ்சினா 6, எஸ்டினா 3, இடபிள்யூஸ்னா 4, ஓகேங்களா. லாஸ்ட் டேட் 29/1/2024 தான் லாஸ்ட் டேட் இருக்கிறதாவும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி ஏஜ் வந்து கேட்டகரி வைஸாக தான் பிரிச்சிருக்காங்க.
ஜென்ரல் கேட்டகரினா 21 முதல் 30 வயது, எஸ்சி எஸ்டினா 21 முதல் 35, ஓபிசினா 21லேருந்து 33 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசருக்கான வேலை வாய்ப்பு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 20,200 சம்பளம், சேல்ஸ்மேன் மற்றும் சேல்ஸ்மேனுக்கு 26,200 சம்பளம், சூப்பர்வைசருக்கு 28,200 சம்பளம். காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 12, சேல்ஸ்மேன் 22, சூப்பர்வைசர் 14 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதாவது 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட், அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான போஸ்டிங் போடுவாங்க. அந்த ட்ரைனிங் அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் சேல்ஸ்மேன்னா 8,000 ரூபாய், சூப்பர்வைசர்னா 10,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஐடிஐயில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சேல்ஸ்மேன் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஐடிஐயில் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எனி டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் சேல்ஸ்மேன் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். சூப்பர்வைசர் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3 years 4 years எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன், 2வது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், 3வது பர்சனல் இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 100 மார்க்கு கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எழுதணும். ப்ரொஃபஷன் பீரியட் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி, ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ்னா 500 ரூபா, எஸ்சி எஸ்டினா 250 ரூபா உங்களுக்கான ஃபீஸ் பே பண்ணணும். பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நான் பே பண்ணிக்கலாமான்னா தாராளமாக ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான லிங்க்கு அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 29/1 கிடையாது, 29/1/2024 தான் லாஸ்ட் டேட். 4:30 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், வெள்ளூர். ஓகேங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அனுப்புங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜாப் லொக்கேஷன் வெள்ளூர் தான் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது மத்திய அரசு கீழே செயல்பட்டுருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தான் லொக்கேட்டட், ஆனால் மத்திய அரசு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.